ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் வராகி அம்மனுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பஞ்சமி திதியில் பஞ்சதீபம் எப்படி ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். வைகாசி மாதத்தின் 3ஆம் நாள் மே மாதத்தின் 14ஆம் தேதியான சனிக்கிழமை இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி. இந்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு அதாவது காலை 3:30 மணியில இருந்து ஆரம்பித்து மறுநாள் காலையில் 3:30 மணி வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை முழுவதுமே பஞ்சமி திதி இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு அதிக அளவில் பலன் இருக்குது. இந்த தினத்தில் நம்ம வராகியம்மனை வழிபாடு செய்யும்போது சனி தோஷமும் நமக்கு நீங்கும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வைகாசி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இருக்குது. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் வராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி வருது. தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய நீண்ட நாள் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். அந்த வகையில் தேய்பிறை பஞ்சமி நாளான இன்னைக்கு வராகியம்மனை நினைச்சு ஏற்ற வேண்டிய தீபத்தை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம். நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அம்மனை நினைச்சு 5 தீபங்கள் ஏத்துங்க. எப்பொழுதும் பஞ்சமி திதியில எந்த முறையில வழிபாடு செய்கிறீங்களோ அந்த முறையில் வழிபாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்தை மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 11 மணிக்குள்ளே ஏற்றினா போதும். இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முதல்ல ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு 5 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 5 அகல் விளக்குகளை சுத்தம் செஞ்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தாம்பலத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நமக்கு கருநீலம் இல்லைன்னா கருப்பு நிற துணி இருக்கணும். அந்த துணியை சதுர வடிவில் 5 என்ற எண்ணிக்கையில் வெட்டி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு துணியிலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்கடிகை போட்டு மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க. இந்த மூட்டைகளை அந்த 5 அகல் விளக்குலையும் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வராகி அம்மன் கிட்ட உங்களுடைய எந்த பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மனதார வேண்டிக்கோங்க. அந்த பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 5 தீபங்களை ஏற்றி வைங்க. இந்த தீபம் முற்றிலும் எரிந்து தானாக குளிரணும். இதில் இருக்கக்கூடிய வெண்கடுகு எல்லாமே வெடிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூனியம், எதிரிகள் தொல்லை, துரோகிகளால் ஏற்படும் பிரச்சனை, சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், இப்படி எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு பிரார்த்தனையினால பரிகாரத்தினால இந்த தீபத்தினால நமக்கு நிவர்த்தி அடையும். உக்கிர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடிய வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு பஞ்சதீபங்களை ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால நீங்கள் நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனையை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அம்பாள் வந்து வராகி தாயார் வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் சுலபமாக வெளியில் வரலாம். நம்பிக்கையும் பொறுமையும் ஆத்மார்த்தமான பக்தியும் மட்டும்தான் நமக்கு இங்கே தேவை. உங்களுக்கு தெரிஞ்ச வராகி அம்மனோட ஸ்லோகத்தை எது தெரியுமோ அது சொல்லுங்கள். ஏதாவது நெய்வேத்தியம் அம்மனுக்கு பிடிச்சது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது பூமிக்கு கீழே விளையிறது இல்லைன்னா ஒரு பாயாசமோ ஏதோ ஒரு இனிப்போ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். நிச்சயமாக நீங்கள் எந்த பிரச்சனை சீக்கிரம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி இந்த வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.